delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விஜய் அண்ட் த்ரீஷா ரெண்டு பேரும் அதே யூனிஃபார்ம் ஒரே காஸ்டியூமில் வந்து இறங்கி அதை வந்து செய்தியாகவும் வெளியில் வருது. முதல்ல அந்த செய்தி வந்த பிறகு நிக்கில் முருகனே அவருடைய சோஷியல் மீடியாவில் போடுறாரு. எனக்கு 2-3 பேர் அமிச்சாங்க, நான் வந்து ஏதாவது ஏஐல பண்ணியிருப்பானுங்க பசங்க, ஏதோ விளையாடுறானுங்க போலன்னு நினச்சி விட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்ப நிக்கில் முருகன் அவருடைய அஃபிஷியல் பேஜ் ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி வெளியில் பேசிட்டு இருந்தாங்க. சங்கீதா இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடிகை கூட வந்து அதுதான் பிரச்சனைங்கிறத முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நேற்று என்ன பண்ணாங்கன்னா திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேரும் ஜோடியாக வந்து இறங்கியது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸே இன்னைக்கு வந்து ரொம்ப மனம் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்குறது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, என்னன்னா இப்படி பண்ணிட்டோன்னா அப்படின்னு அவங்களுடைய மன குமுறல நைட்டு விடிய வீடியோ போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக பொலிட்டிக்கலாக பார்க்குற விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும். இதுல எல்லாம் நீங்களும் முட்டு கொடுக்கலாம் முடியவே முடியாது, அவரே ஒத்துக்கிட்டா கூட இடிக்க முடியாது போல. அப்ப இந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வெளியில பூதகரமா போறப்ப சங்கீதாவை வந்து ட்ரிக்கர் பண்ற மாதிரி இந்த வேலை செய்யறது. முன்னாடி உங்களுடைய ஒரு பழைய இன்டர்வியூ அதுவும் இப்ப ரீஷேர் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா, நீங்க சொன்னதான் இப்ப நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இல்ல ஆக்சுவலா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கறதே நான் தான் முதல்ல ஃபிளாஷ் பண்ணேன். நம்ம தான் பிரேக் பண்ணோம். விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் திமுக எதிர்ப்பாரு, சிறுபான்மை வாக்குகளை குறிவைப்பாரு, வாக்குகளை பிரிப்பாரு, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதியில் விஜய் சார்பில் வேட்பாளர் போட போறாருங்கிற போது நம்ம சொன்னோம். அந்த வீரர் அது வந்து ப்ராசஸ்ல இருந்துச்சு. அந்த விஜய்க்கு வந்து பின்னாடி ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அது த்ரிஷா மூலியமா தான் அந்த கான்டாக்ட் ஏற்பட்டிருக்குமாங்கிற சந்தேகமும் இப்போ நமக்கு வலுவா இருக்கு. அப்ப முழுவதுமாக தன் பிள்ளைகளை மறந்து, மனைவியை மறந்து, தாய் தப்பனை மறந்து இந்த ஒரு கிறக்கத்துல தலைவன் வந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காப்புல. பல சாம்ராஜ்யங்கள் இந்த பின்னாலதான் அழிஞ்சிருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போகிறத பார்க்க முடியுது. எப்பயுமே அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக நிற்கிறது வந்து அவருடைய ரசிகர்கள் தான். ஒரு சில பேர் வந்து அதில் அதிருப்தி தெரிவித்து இல்லை இது இப்படி நடந்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, நீங்கள் இவ்வளோ நாகரிகமாகலாம் பேச வேண்டாம். அதிலே பாவம் மனம் நொந்து போய் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ்ஸுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய வீட்டு திருமணத்துக்கு விஜய் அண்ட் த்ரீஷா 2 பேரும் அதே யூனிஃபார்ம் ஒரே காஸ்டியூமில் வந்து இறங்கி அதை வந்து செய்தியாகவும் வெளியில் வருது. முதல்ல அந்த செய்தி வந்த பிறகு நிக்கில் முருகனே அவருடைய சோஷியல் மீடியாவில் போடுறாரு. எனக்கு 2-3 பேர் அமிச்சாங்க, நான் வந்து ஏதாவது ஏஐல பண்ணியிருப்பானுங்க பசங்க, ஏதோ விளையாடுறானுங்க போலன்னு நினச்சி விட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்ப நிக்கில் முருகன் அவருடைய அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டுருக்காரு. அப்புறம் போட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் அது பெரிய செய்தியாக ஆகுது. நைட்டு விடிய அது பெரிய விவாதமாகுது. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சி பாஜகவினுடைய தலைவர் ரைனாராயணன் பேசிட்டு இருந்தார். அது கூட கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சங்கீதா இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடிகை கூட வந்து அதுதான் பிரச்சனைங்கிறத முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நேற்று என்ன பண்ணுறாங்கன்னா திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேரும் ஜோடியாக வந்து இறங்கியது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸே இன்றைக்கி வந்து ரொம்ப மனம் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்குறது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, என்னன்னா இப்படி பண்ணிட்டோன்னா அப்படின்னு அவங்களுடைய மன குமுறல நைட்டு விடிய வீடியோ போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக பொலிட்டிக்கலாக பார்க்குற விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜுங்கிறது சுக்குநூறாக ஒடிந்து போச்சு அப்படிங்கிறதான் பார்க்கணும். இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்டுறேன் நான். என்னன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா பற்றி சொன்னதுனால அதிலே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாதா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஓகே, அது இவங்க தான் பேரும் சொல்லலை, மீட் பண்ணுறாங்க, என் நண்பர்களாக இருக்கக்கூடாது, அதை கூட ஏன் அப்படி பார்க்குறீங்க? எத்தனை நண்பர்களுங்க ஒரே காஸ்டியூமில் கல்யாணத்துக்கு போவாங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு அர்த்தம் இருக்காதுலாம். நண்பர்களாக இருந்தால் டீ சாப்பிட்லாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். கல்யாண வீட்டுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு யார் கூட போவாங்க? தன் குடும்பத்தை சார்ந்தவர் தானே போவாங்க. இதுலாம் நீங்களும் முட்டு கொடுக்கலாம் முடியவே முடியாது, அவரே ஒத்துக்கிட்டா கூட இடிக்க முடியாது போல. இல்லை சார், சோஷியல் மீடியாவில் போடனா அவங்க ஐடி விங்லேருந்து இறக்கி போட்டுருப்பானுங்க, ரைட்டப் எழுதுவானுங்க. கைமீறி போயிடுச்சு கண்ணா, கைமீறி போயிடுச்சு கண்ணா, இனிமேல் விட்டுருங்க கண்ணா, முட்டுலாம் கொடுக்க முடியாது அண்ணா, இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னு அவங்களே கையை தூக்கிட்டானுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு. இல்லை, என்னென்னா சங்கீதா வந்து டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற முக்கிய விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடிகை இருக்கிறாங்க, அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்துச்சுங்கிறதுல மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ டைவர்ஸ் வந்து இப்போ கோர்ட்டில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது, இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, இவர் போக போகிறாரா ரெடி வரப்போகிறாராங்கிறது தெரியுது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வெளியில் பூதகரமாக போகிறப்ப சங்கீதாவை வந்து ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி இந்த வேலை செய்கிறார். ஏற்கனவே ஜெயம் ரவி ஆர்த்தி பண்ண அதே கான்செப்ட் தான், அதே ட்ரெஸ்ஸு, அதே கல்யாண வீடு, அதே கான்செப்டில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, போய் அது என்னென்னா வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறது.
பார்த்தீங்களா நீ என்னை அசிங்கப்படுத்தினியா, நீ இல்லைன்னா என்ன, இப்போ பாரு நாங்கள் ரெண்டு ஒன்றா வந்துட்டு என்ன பண்ணுவோம் நீ, இது திட்டமிட்டே இது வந்து பழி வாங்குற நேரமா உங்களுக்கு, விளையாடுற நேரமா இது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற வேலையா இது, பொண்டாட்டியை சீண்டி பார்க்கறதுக்காக இன்னொரு பெண்ணோட நீ கல்யாண வீட்டில் உட்காந்து அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீயே சோஷியல் மீடியாவில் கொடுக்குறதுலாம் வந்து அது என்ன விஷயம். அப்போ சங்கீதாவை வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்கள ட்ரிகர் பண்ணணும், அவங்க மனசை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிட்டே பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறோம்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது யார் கூட வேணாலும் வாழலாம், யார் கூட வேணாலும் முறித்து கொள்ளலாம். மேரேஜே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு தான். ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறோம், அந்த அக்ரிமெண்ட் நமக்கு சரியாகலைன்னா விலகிட்டு போயிடலாம். இப்போ சங்கீதா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு லைஃப் ஒத்து வரல, அப்போ விலகிடலாம். 2 பேரும் மியூச்சுவலாக பேசலாம், இல்லாட்டி மியூச்சுவலாக கூட கோர்ட்டில் வச்சு கூட சட்டம் இருக்குல்ல, சட்டம் இருக்குது. பிரிஞ்சுட்டு போய் இன்னொருத்தர் கமலஹாசன் இருந்தார், சரியாக திருமணம் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு கௌதமி கூட இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம சொல்லலாம் சினிமாவில். பிரகாஷ்ராஜ், வீணா குமாரி அவங்க லீகலாக பிரிஞ்சுட்டா கூட அந்த குடும்பத்தை இன்றைக்கி பிரகாஷ்ராஜ் பார்க்குறாரு. பிரபுதேவா தன்னுடைய மூத்த பசங்களுக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இன்னொரு இது திருமணம் பண்ணியிருக்காருன்னு போய் வச்சுக்கலாம். நளினி ராமராஜன் அவங்க லீகலாக பிரிஞ்சாலும் கூட 2 பேரும் பொது இடங்களில் கல்யாண காட்சிகளுக்கு மொத்தமாக முக்கியமான விஷயங்களுக்கு கலந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக இருக்காங்க. அப்படி மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு போயிட்டால் அது பிரச்சனையே கிடையாது. இப்போ இவர் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு தன்னை ரொம்ப ரகடாக நடந்துக்கிறாரு, சில வார்த்தையில் நம்ம பயன்படுத்த முடியாத வார்த்தையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நடந்துக்கிறாரு, என்னை ரொம்ப மன ரீதியாக காயப்படுத்துறாரு, உடல் ரீதியாக காயப்படுத்துறாரு, என்னை முடக்க பார்க்குறாரு அப்படிங்கிறதான் அவங்க வந்து கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. இப்போ அந்த கோர்ட்டில் இந்த விசாரணை பெண்டிங்கில் இருக்கிறப்ப அதை சுமூகமாக முடிச்சுட்டு வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கோங்க, யார் இல்லைன்னு சொல்ல போகிறா, யாராவது மறுக்க போகிறாங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்கே. அப்படி இருக்கிறப்ப விசாரணை போய்கிட்டு இருக்கப்ப நீங்கள் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள பழி வாங்கணும்னு ஒரு வேலையை செய்கிறப்ப அது ஒட்டுமொத்தமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுவதுமே நேற்று இருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியவரெல்லாம் இனிமேல் முடியாது, விட்டு கொடுக்க முடியாதுண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா அப்படின்னா. விஜய் சொன்ன வார்த்தையை விஜய்க்கு இப்போ வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன சொன்னார், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க, பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னு. அதே ஆள்கள் தான் இப்போ என்ன பண்ணுறானுங்க, ஓம் சக்தி பராசக்தி திரிஷா வந்து ஜேசன் என்ஜாய்க்கு சித்தின்னு அப்படின்னு நம்ம சொல்லலை. இது சோஷியல் மீடியா முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்போ எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா அந்த வார்த்தையை திருப்பி வருதா இல்லையா? அப்போ இந்த அரசியல் வேணும், ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும். ஆக்கப்பூர்வமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பண்ணணும். ஏன்னா திரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே நம்ம நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம், நான் வந்து சிஎம் ஆகணும், என்னுடைய ஆசையாக தான் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேட்டியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, இந்த டிவிகே அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நமக்கு அர்த்தம் முடியுது. இப்போ அந்த புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தை பார்த்தா முன்னில் 4 நட்சத்திரம் பார்த்து ஜாதகம் பார்த்துலாம் பேர் வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்டைலானா, அப்பாவுடைய பேரில் முதல் 2 எழுத்து, மனைவியோட பேர் 2 எழுத்து, ஒரு பொண்ணோ பையனோ அதுக்கு பேர் வச்சுறாங்க. இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரிஷாவோடைய எடுத்து முதல் எழுத்து, விஜயோடைய எடுத்து திரிஷா விஜய் கட்சி டிவிகே. இப்போ தான் அதுக்கு அர்த்தமே நமக்கு புரியுது. சோஷியல் மீடியாவில் எழுதுற வாதத்தை நீங்களும் சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்கல்ல, நடக்கிற மாதிரி தானே இருக்குது, எல்லாம் சொல்கிறது பூரா நடந்துக்கிட்டே இருக்கே. சரி சார், இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்கள் முன்னாடி உங்களுடைய ஒரு பழைய இன்டர்வியூ அதுவும் இப்போ ரீஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா, நீங்கள் சொன்னது தான் இப்போ நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இல்லை ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறதே நான் தான் முதல்ல ஃப்ளாஷ் பண்ணேன். நம்ம தான் பிரேக் பண்ணோம். விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவர் திமுக எதிர்ப்பார், சிறுபான்மை வாக்குகளை குறிவைப்பார், வாக்குகளை பிரிப்பார், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதியில் விஜய் சார்பில் வேட்பாளரை போட போகிறாருங்கிற போதுக்கு நம்ம சொன்னோம். அந்த அது வந்து ப்ராசஸில் இருந்துச்சு. அப்புறம் கடைசி நேரத்தில் விஜய் படத்தோட ஷூட்டிங்லாம் இருக்குது, பிரச்சாரத்துக்கு போக முடியாதுன்ட்டு இந்த 10 பேர் வேட்பாளரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த விஜய்க்கு வந்து பின்னாடி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அது திரிஷா மூலியமாக தான் அந்த கான்டாக்ட் ஏற்பட்டிருக்குமாங்கிற சந்தேகமும் இப்போ நமக்கு வலுவாக இருக்குது. அவங்க தான் அந்த அரசியல் ஆசையே, பேபிக்கு பிடிச்சது என்ன அரசியல், செஞ்சுருவோம், சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு இப்போ இறங்கியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை இன்னொரு கூடுதல் தகவல்னா, சங்கீதா மிக விரைவில் பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. சில ஃபோட்டோஸு, இவருக்கு யார் யார் ஆதரவாக இருக்கக்கூடியவருடைய பணியாளர்கள், நண்பர்கள், இவருக்கு விஜய்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருக்கிற ஆட்கள் யார், இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனையானதுக்கு காரணமாக இருக்கிற சில பேருடைய விஷயங்கள் எல்லாம் சங்கீதா மிக விரைவில் நம்ம இன்றைக்கி நாளைக்கு கூட அவங்க பேசுவாங்கன்றாங்க. ஒரு வீடியோவாகவோ ஒரு ஒரு அறிக்கையாகவோ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்தால் இன்னும் பரபரப்பாக போகும். ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு அரசியல் கட்சியை பற்றி அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி பர்சனல் விவகாரம் இன்றைக்கி வந்து சந்தி சிரிச்சிருக்கு, வீட்டுக்கு வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற போது விஜயை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டே தான் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு போனது. அது அவரை பார்க்குற போது ஒரு பிடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ அந்த கோர பிடியில் சிக்கியிருக்கும் அந்த பிள்ளையை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த கோர பிடியில் சிக்கியிருக்க அந்த பிள்ளை எப்படி வந்து பிஸ்கட் போட்டால் பின்னாடி வர்ற மாதிரி பின்னாடியே போகிறார். அந்த பொக்கையை ஒன்று வச்சுக்கிறார், பின்னாடியே போகிறார், பின்னாடியே வர்றார், நில்லாம் நிற்கிறார், மாலா 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 மாலா
மாலா ஒன்ற மாதிரி பின்னாடியே போகிறாரு, பின்னாடியே வர்றாரு. அப்போ விஜயே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவர் அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவார்ல, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு. இப்போ பார்க்குறப்ப அவர் பேச்சு அவரே கேட்காம தான் அப்படி இருக்காருன்றது தான் தெரியுது. அப்போ முழுவதுமாக தன் பிள்ளைகளை மறந்து, மனைவியை மறந்து, தாய் தகப்பனை மறந்து, இந்த ஒரு கிறக்கத்தில் தலைவன் வந்து சிக்கி சீரழிச்சிட்டு இருக்காப்புல. பல சாம்ராஜ்யங்கள் இந்த இந்த பின்னால் தான் அழிஞ்சிருக்கு. பல சாம்ராஜ்யங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சரவணபவன். சரவணபவன் அண்ணாச்சியுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண மளிகை கடையில் ஆரம்பிக்கிறார். கடுமையான உழைப்பால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முதல்ல சின்ன ஹோட்டலாக வைக்கிறாரு. அப்புறம் உலகம் முழுக்கும் சரவணபவன் போச்சு. இந்த சவகாசத்தால், இந்த சபலத்தால் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மொத்தமாக இழந்து கடைசியில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இறந்து போனார். அப்போ இது நம்ம கண் முன்னாடி பார்த்த ஒரு தொழிலதிபரனுடைய வாழ்க்கை. அது மாதிரி வரலாற்றில் எடுத்துகிட்டோம்னா பல சாம்ராஜ்யங்கள் வந்து இந்த பெண் சகவாசத்தில் அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்துருக்குறோம். அதை வந்து என்னென்னா, அந்த மது போதையில் விழுந்தவங்க கூட எந்திரிச்சிருவான். ஒரு 3 மணி நேரத்தில் குடிச்சு எந்திரிச்சுன்னா 3 மணி நேரத்தில் தெளிஞ்சிருவான். இந்த மாது போதையில் விழுகிறவன் என்ன ஆகுவான்னா, அவன் வாழ்க்கை முழுவதும் எந்திரிக்க முடியாது, தெளிய முடியாது. ஆனால் சார் இந்த இப்போ நீங்கள் சொல்கிறதும் இருக்குது. ஆனால் திரும்ப அது பெண்களே விக்டிம் பிளேமிங் பண்ணுற மாதிரி ஆகிடாதா? பெண்கள் தான் குறை, பெண்கள் கிட்ட தான் பெண்கள் தான் குறைன்னு சொல்ல நான். அதை அந்த மாதிரி பிளேமே சொல்கிறேன். தவறாக இவர்கள் நடக்கிறாங்க பெண்கள்கிட்ட அப்படின்றதான் சொல்கிறேன். ஆண் ஏன் இது நீங்கள் திருமணம் பண்ணிட்டு போவாங்க, எத்தனை பேர் 2 திருமணம் பண்ணியிருக்காங்க, 3 திருமணம் பண்ணியிருக்காங்க, லைஃப் வாழ்ந்துட்டு போகிறாங்களா, அது தப்பா சொல்ல. 2 பேரும் ஒத்து வாழக்கூடிய விஷயம். ஒரு எல்லை மீறி போறப்ப தரணும். பெண்களை தப்பா சொல்லணும். நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் 2 பேருக்கும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, பெண்களை நம்ம வந்து பெண்களால் அது அவங்க அழிஞ்சு போனான்னு சொல்ல, இவர்கள் அவர்களை தவறாக பயன்படுத்துவதால அழிஞ்சு போனாங்க. ஓகே. சரவணபவன் அண்ணாச்சியுடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகி போன ஒரு பெண்ணை வந்து ஆசைப்படுறாரு, அதை துரத்தி போறாரு. அந்த புருஷனை வந்து ஹனிமூன் போறப்ப அங்கே கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணுறதுக்கு இவர் தான் பின்னாடி இருக்காருங்கிற மாதிரி போகுது. அப்போ அந்த மோகம் வந்து கொலை பண்ண அளவுக்கு போகுதுல்ல, தன்னை கண்ணை மறைக்குதுல. பெண்களை நம்ம சொல்ல, இவர் தவறு யார் மேலே, அதுதான் சொல்கிறோம். இதை வந்து நிதானமாக, இப்போ திரிஷா விவகாரத்தில் இவர் கொஞ்சம் நிதானமாக, நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அரசியல் வாழ்க்கை இருக்குது, அப்படி நிதானமாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த வாழ்க்கை போர் அடிச்சிச்சுன்னா லீகலாக 2 பேரையும் கூப்பிட்டு பேசி மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் மட்டும் நம்ம வந்து காரணம் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் வேற மாதிரி கழிப்பு விட்டுருக்கீங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், அது அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இல்லை அது அது எல்லை மீறி போகிறப்ப சொல்கிறேன். ஓகே. ஒரு நீங்கள் லீகலாக இருக்கிறப்ப பிரச்சனை இருக்காது, அது இல்லீகலாக போகிறப்ப தானே பிரச்சனை வருது. இப்போ அதுதான் இப்போ வந்து விஜயனுடைய லைஃபுக்கு ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. சார், ஆனால் இதில் இன்னொரு வாதம் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறது, சோஷியல் மீடியா பற்றி பேசுகிறதுனால கேட்குறேன். இன்னொரு வாதம் என்னன்னா, இது வந்து பர்சனல் மூவ், பொலிட்டிக்கல் மூவ் கிடையாது. பொலிட்டிக்கலாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் டிபேட் பண்ணுங்க, பேசுங்க. பர்சனல் விஷயத்தை, அவருடைய பர்சனல் விஷயத்தை பர்சனல் விஷயங்கும் போது இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு திருமணம் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இவர் திரிஷாவே திருமணம் சார் இப்படி இருக்கதே கூட அவருடைய பர்சனல் சாய்ஸ் தானே, அது ஏன் விவாத பொருள்? இல்லை, அப்போ நீங்கள் சங்கீதாங்கிற ஒரு பெண் வந்து 27 வருடமா அவங்களோட வாழ்ந்து உங்களை காதலித்து திருமணம் பண்ணி 2 குழந்தைக்கு தாயா இருக்கக்கூடிய சங்கீதாவை நீங்கள் வந்து காரணம் பண்றீங்க, மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்திட்டு இன்னொரு பெண்ணோட நீங்கள் இருக்கிறீங்கிறது தானே இங்கே சிக்கலே. இப்போ நீங்கள் அவங்கள வந்து காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தீங்கு அளிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைச்சிருக்கீங்க. இப்போ அதான கேள்விங்க. கட்டிய மனைவிக்கு நீங்கள் அநீதி இழைச்சிட்டு, அவருக்கு தீங்கு அழைச்சிட்டு, அவங்களை வந்து துன்புறுத்திட்டு, அவங்களை கார்னர் பண்ணி, அவங்களை காயப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த இங்கே கூட்டு போனால் அந்த இன்னொரு முக்கியமான அவங்க வந்து அந்த பெட்டிஷனில் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்கள் 2 பேரும் போயிட்டு அதை சோசியல் மீடியாவில் போடுறாங்க ஃபோட்டோ. அது பார்க்க மன உளைச்சல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டே தானே இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறீங்க, திட்டமிட்டே தானே ஜோடியாக போகிறீங்க கல்யாணத்துக்கு. அப்போ இதை வந்து வெளியில் தெரிஞ்சு சங்கீதா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், அந்த பிள்ளைகள் கஷ்டப்படணும், இது என்ன மனநிலை? ஆனால் டிவோர்ஸ் ஆயிருந்தா இது இவ்வளோ விமர்சனம் ஆயிருக்காதுல்ல. அப்போ இந்த ஃபோட்டோ வெளியில் விட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்க படங்களை போடுறதுனால எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பெரிய மன உளைச்சல் ஆளாகுறாரு. நீங்கள் மன உளைச்சல் ஆளட்டுங்கிறது தான் போடுற அப்படிங்கிறார். இது என்ன மாதிரியான சேடிஸ்ட் மனநிலை இல்லையா? கட்டின பொண்டாட்டியும் கட்டின பெத்த பிள்ளையும் இந்த ஃபோட்டோவை பார்த்து வருத்தப்படட்டும், நீங்கள் இதை பார்த்து சாவுங்க அப்படின்னு சொல்கிறது தானே அர்த்தம். அது அப்போ என்ன மாதிரியான மனநிலை இது? இது தான் கட்டின பொண்டாட்டிக்கு நேர்மையாக இல்லை, பெத்த பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக இல்லை, எப்படி இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருப்பார்? எப்படி இந்த இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி நேர்மையாக இருப்பார்? இப்போ அதைத்தான் அந்த ரசிகர்களே கேட்குறாங்க திருப்பி. என்னென்னா இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னா இதுக்காக நாங்கள் போய் எங்கன்னா முட்டு கொடுக்குறது? ஒரு அளவுக்கு தானே இதெல்லாம் இருக்குது, ரொம்ப ஓவராக போறியன்னு அவங்களே மனக்குமுறலை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய அரசியல் கேரியர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பெண்கள் மத்தியில் இது பெரிய துரோகம் பண்ணுறாரு, கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணுறாரு, கார்னர் பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு. அப்படிங்கும் போது அப்படி தலைகீழாக அந்த பக்கம் மாறுது. அப்போ பெண்கள் வாக்குகள்ங்கிறது விஜயின் மேல் உள்ள ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ எம்ஜிஆரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வெளியில் வந்து அந்த கருப்பு கண்ணாடியும் தொப்பியும் வந்து கழட்டவே மாட்டார். அது இங்கே வந்து அரசியல் ரீதியாக வந்ததுக்கு பிறகு அது ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அரசியலுக்கு ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோனா கூட அது அப்படியே இருக்கணும், ஒரு இமேஜ் இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஜெயலலிதாக ஒரு நடிகையாக இருந்தால் கூட அரசியலுக்கு வந்த பிறகு
ஒரு ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும். அதை வந்து ரொம்ப ஆண்களும் பெண்களுமே வந்து அவங்களுடைய அந்த ஆளுமையை ரசிப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லா அரசியல்வாதிகளுமே அப்படி ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சர் எடுத்துங்க, எங்கே போனாலும் வந்து மனைவியை கூட்டு போகிறாரு, போகிற இடங்கள் மனைவியை பெருமையாக பேசுகிறாரு. நேற்று கூட ஒரு அன்பில் மகேஸ்வருடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, பக்கத்தில் ஃபோட்டோக்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க அவங்க மனைவி, இங்கே வந்து பக்கத்தில் நில்லுங்கன்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பொது இடங்களில் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து கட்டிய மனைவி வந்து டார்கெட் பண்ணுறது, அவங்கள காயப்படுத்துறது, அவங்களை ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற காமனாக இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் எப்படி ஒரு இமேஜ் இருக்கும். இவருடைய இமேஜ் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. எனக்கு பர்சனலாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, கூட்டணிகள் சரியாக விஜய்க்கு அமையலை. அப்படிங்கும் போது அவருக்கே வந்து அரசியலுங்கிறது வந்து அவ்வளோதான் நமக்கு. இப்போ காங்கிரஸ் கூட்டணி திமுகவுக்கு போனதுக்கு பிறகு தான் அவர் வந்து இந்த வெளியில் கூட்டு வர்றார். அப்போ அவர் வெயிட் பண்ணுறாரு, கூட்டணி வந்தால் தேர்தலை சந்திப்போம், கூட்டணி வரலாம் திரிஷா கூட கூட்டணி எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல. எல்லா கட்சியும் கூட்டணி கூட்டு பார்த்தாரு, விசிகா கூட்டு பார்த்தாரு, காங்கிரஸை கூட்டு பார்த்தாரு, யாருமே கூட்டணிக்கு வரல. இப்போ திரிஷா கூட கூட்டணி வைப்போம், இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருப்போம், அரசியல் வாழ்க்கையை விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டார் போல. இப்போ அவர் திட்டமிட்டே தான் பண்ணுறாரு. இந்த ஒரு ஃபோட்டோ வர்றப்ப இந்த மாதிரியான ஒரு பேசு பொருள் ஆகும், ஒரு விமர்சனம் ஆகும், இது செட்பேக் ஆகுங்கிறது அவருக்கு தெரியாதா? அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சே தான் பண்ணுறாரு. அப்போ அரசியலே நமக்கு வேண்டாம், இந்த தேர்தலோட அரசியல் யாரை கட்டிடுவோம், நிம்மதியாக வந்து நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருப்போம் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டார் போல. அதனால தான் அந்த இதை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு இதை நம்பி காங்கிரஸ்கார் நினைச்சதான் செம்ம காமெடியாக இருக்கு. இதே இந்த டப்பாவாடா ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க 2 நாளா, இவன் 30 சீட் தராரு, 70 சீட் தராரு, டெபுட்டி சீட் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, காங்கிரஸை கட்டி விட்டுச்சு திமுக, இங்கே போகிறாங்க, இவர் திரிஷா கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு காங்கிரஸுக்கு? என்ன நடந்திருக்கு? மொத்தமாக காங்கிரஸை சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு பொக்கையோடு தான் போயிருக்கணும். அப்போ நல்ல வேலைக்கு காங்கிரஸை திமுக காப்பாற்றி இருக்குது. இந்த நேரத்தில் வெளியில் விடாமல் காப்பாற்றி தாங்கி பண்ண டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு காப்பாற்றி நீங்கள் கூட வச்சுருக்கு. அப்போ திரிஷாவினுடைய ஆசைக்கு தான் இவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொது வழியில் வந்துகிட்டே இருந்தது. அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடந்தக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் நினைக்கிறேன் அவருடைய இந்த அரசியல் ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முடிவு கொண்டு வந்து. ரொம்ப ஏர்லி டைம் இல்லையா? பட் இதை முடிவு பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் தானே ஆகுது. 2.5 வருஷம் தான் ஆச்சுன்னா இந்த அவருடைய செயல்பாடுகள் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஒரு விஷயம் சார் என்ன அப்படின்னா, ஃபேன்ஸ் வந்து 2 விதமாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து இது தப்பு இல்லை விளக்கம் கொடுங்க அப்படின்ற ஸ்டாண்ட் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஆதரிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு வந்து விளக்கமோ இல்லை எதிர்ப்போ தெரிவிக்கிறவங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆதரிக்கிறவர்கள் வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் வந்து ரியல் லைஃபுக்கே வரல, அவங்க ஒரு வேற்று உலகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அபிமானம் எடுத்துக்கூடாது. அபிமானம் என்ன வேணாலும் ரசிப்பீங்களா? ஒரு பெண்ணுக்கு தீங்கு கிடைக்கிறப்ப எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? அப்போ எதிர்க்கிறவர்கள் பார்க்குறப்ப அவங்க ஆதரித்தவங்க தான் இருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும். எதிர்க்கிறவங்க எப்பயுமே எதிர்த்து இருக்காங்க. இப்போ எதிர்க்கிறவங்க யாருன்னா அவங்க ஆதரித்தவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இதுவே அவருக்கான ஒரு சின்ன ஒரு பேஸ்லேருந்து ஒரு விரிசல் தானே. இது பொதுமக்கள் மத்தியில் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும்? இது வரைக்கும் விஜயனான்னு கொண்டாடிட்டு இருந்தோம், வந்து என்னென்ன இப்படி பண்ணிட்ட, நீனா உங்களை வர முடியாது, உங்களை முட்டு கொடுக்க முடியாது, ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இது காமனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்குறான்னு வச்சுங்க, அது எப்படி செட்பேக் எப்படி ஆகும்? இது விஜய்க்கு நல்லா தெரியும். அரசியலில் ஆக மொத்தம் விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார். நீ வேண்டாம் அரசியல், நம்மளும் ஆசிரியத்தில் பங்கு தரணும், அது தரணும், இது தரணும், யாருமே வரலை, நம்ம இந்த வாழ்க்கையாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்து போயிருங்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கார். கரெக்டாக காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவானதுக்கு பிறகு தான் இந்த கூட்டணியை வெளியில் இருக்கிறார். பட் இதில் சார் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸில் அதிகம் கவனிக்கப்படுற சிலர் எழுதுனது என்னன்னா, நாங்கள் ரொம்ப சீரியஸாக உங்களுக்காக சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுறோம், பட் நீங்கள் அது எலெக்ஷனை சீரியஸாக எடுத்துக்கலையே. இல்லை, ஆரம்பத்தில் எதுவுமே எலெக்ஷனை வந்து ஒரு பார்ட் டைமாக தானே பண்ணார், வக்கேஷனாக தானே பண்ணுறாரு, மாதத்துக்கு ஒரு முறை. கெரியர்லாம் விட்டுறேன்ட்டாரு சார் அவர். கேரியரை விட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார். கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்காருங்களா? கேரியரின் உச்சத்தை விட்டு எங்கே வந்தார்? வீட்டுக்குள்ளே தானே இருந்தார். நல்ல கேள்வி தான். கேரியரின் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், உச்சத்தை விட்டு எங்கே வந்தீங்க? பனையூரில் தான் இருந்தீங்க. மாதம் ஒரு முறை வர்றாரு, 15 நாள் வந்து 15 நிமிஷம் பேசுகிறார். இப்போ தேர்தல் நேரத்தில் என்னென்னா 2 மாதம் ஆகிட்டு, ஒரு மாதத்துக்கு மாதம் 2 முறை வர்றார். அதில் ஒரு 15 நிமிஷம், இதில் ஒரு 15 நிமிஷம். இந்த மாதம் பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை டாக்டர் விஜயம் திருச்சி முன்பதிவுக்கு அவசியம். பிரதி மாதம் 15ஆம் தேதி தஞ்சாவூர் விஜயம் முன்பதிவு அவசியம். இந்த ஊருக்கு அந்த லேகி வைக்கிற டாக்டர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டாப்புல. மாதத்துக்கு 2 முறை தான் வர்றாப்புல. 15 நிமிஷம், அதில் ஒரு 15 நிமிஷம், 30 நிமிஷம். மாதம் 30 நிமிஷம் பேசிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிடுவோம். சிம்பிள். அரசியல் எவ்வளோ அட்ரஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்ம நீங்கள் பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா உழைப்பு ஓடிக்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் உட்காந்து கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை,
திருப்பி காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு போய் அன்பில் மகேஷோடைய இல்ல திருமண விழாவுக்கு போகிறார் தஞ்சாவூருக்கு. அங்கேருந்து திருப்பி வந்து 12 மணிக்கு ராஜ்யசபா உறுப்பினருடைய வேட்புமனு தாக்கல். 70 வயசில் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பிடிக்கல அது வேறு விஷயம். உங்களுக்கு ஒரு தனிநபராக அவருடைய உழைப்பை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உதயநிதி ஸ்டாலின் அந்த கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு விட தெரியாதா? தானே போகணுங்கிறார் 70 வயசில். அவருக்கும் 1000 உடல் உபாதைகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐபி வீட்டு கல்யாணத்துக்கு எவன் கல்யாணம் வச்சாலும் ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. எவன் கல்யாணம்னா நீங்கள் ஒரு மாப்பிள்ளை மாதிரி கோட் சட்டையை போட்டுக்கிறது, ஒரு பட்டு சட்டையை கட்டிக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாண வீட்டில் ஏற்கனவே அவனு சொல்லியிருக்கோம், சொந்தக்காரன் தான் ட்ரெஸ் போடுவாங்க, ரத்த வழி சொந்தம். உங்களுக்கு என்ன இருக்குது? நம்ம கல்பாத்தி வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணத்துக்கு போடாம பொக்கை இவர் மாப்பிள்ளை மாதிரி ஒரு பொக்கையில் எடுத்துக்கிட்டு போகிறது, அந்த கல்யாணத்துக்கு போனால் இவர் கோட்டெலாம் போட்டு போகிறது. எவனா அதே உங்களை பார்க்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்காங்க, ஆனால் பார்க்க போயிருக்காரு அவர் வரைக்கும். அப்போ விஐபி வீட்டு எலைட் கல்யாணத்துக்கு மட்டும் போகிறது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகிறது. அந்த இப்போ சிக்கலுக்கு தஞ்சாவூர்லாம் நிர்வாகிகள் போயிருக்கதா டிபேட்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொல்கிறாங்க. அவங்க அப்பா கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தோம், அதுக்கு பிறகு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா இது வரைக்கும் யாரும் வரலன்னு பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு ஐயோ பிரச்சனை வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தன் போய் பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டோம்னு சொல்லுங்கள் எலெக்ஷன் நேரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற வரைக்கும் போகலன்றதானே அவர் சொன்ன குற்றச்சாட்டு. அதுக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு போக சொல்லியிருப்பார். அப்போ இந்த அரசியலே வந்து இவர் ஒன்றும் அவருக்கே அரசியல் போராடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது வேண்டாம், நமக்கு கூட்டணி செட் ஆக மாட்டேங்குது, வெயிலெல்லாம் போனோம், வேர்க்குது, நிறைய கேள்வி கேட்குறாங்க, நம்மளை வந்து யூடியூப்லாம் உட்காந்து சில பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க நம்ம என்ன பேசினாலும். அப்படிங்கிறதுனால அவருக்கே இந்த அரசியல் வந்து போராடிச்சு போச்சு போல். அதனால் வேறொரு வாழ்க்கையை தேடி போயிருக்காரு. இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரசிகர்களில் சிலர் வந்து ரொம்ப அவுட்ரைட்டாக நான் சப்போர்ட் பண்ணேன், பட் இப்போ இந்த விஷயத்துக்கு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் இல்லாத ஒரு சிலர், அவங்க வந்து நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக திரு விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறவங்களோ படத்தை ரசிக்கிறவங்களோ இல்லை, திடீர்னு ஒரு சிலர் வந்து என்னென்னா நான் நிற்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வர்றாங்கல்ல, அவங்க வந்து இது பிஆர் டீம் தான். அவங்களுடைய பிஆர் டீமில் ஆட்கள் இறக்கி இதை முட்டு கொடுக்குற வேலையை வந்து பேக்கப் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. பொதுமக்கள்கிட்ட பண்ணலாம், ரசிகர்கள்கிட்டே வந்து ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணி அவங்க மனசை மாற்ற வேணாமா? அவங்க விக்ரமாக இருக்காங்க, நைட்டு இருந்து அணில் பூரா அப்படி தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டு கோவத்தில் இருக்காங்க. மயில் தானே சார் தோகை விரிச்சு? அணிலுக்கு தோகை விரிஞ்சிருச்சு நேற்று நைட்டு. அதான் இருக்கு. இதில் என்னென்னா, ஒரு தம்பியாக இருக்கார், இப்படி பேசுவார். விஜயனாவுக்கு ஏன்னா விஜயனா மாதிரி நம்ம இருக்க முடியுமாண்ணா, விஜயனா மாதிரி ஒரு நாள் வாழ முடியுமா, விஜயனாவுக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதுன்னு பேசியிருந்தார். அந்த தம்பினா ஆளை காண யாருன்னு தெரியலையே. அந்த தம்பி ஒருத்தருப்பார்ல இப்படிலாம் கை காட்டுவார். நான் உங்கள் தம்பினா விஜயனா ஒரு தம்பி ஒருத்தருக்கார்ல, அவனும் விஜய் மாதிரி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருத்தன் வீடியோலாம் போடுவார், தம்பி ஃபேமஸான தம்பி. அவர் ஓகே ஏதோ ஸ்கொயராக தான் சொல்லுவாங்களே அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர், இன்னொரு பத்திரிக்கையாளர் ஒருத்தருக்காரு. சம்மந்தப்பட்ட விஜய்கிட்டே நான் பேசிட்டேங்க, சம்மந்தப்பட்ட விஜய்கிட்டே பேசிட்டாங்க, அது விஜயே இல்லையாங்க. விஜய் மாதிரி ஒருத்தரை காமிச்சு திமுக சதியாங்க. எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. அப்படி நேர்மையின் சிகரமாக பேசக்கூடிய அந்த மூத்த பத்திரிகையாளர் இந்நேரம் தற்கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் முட்டு கொடுத்து அவருக்கு நெத்திலே காய்ச்சி போச்சு, அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருந்தாரு. இன்னொரு தம்பி விஜயனாவுக்கு எதுனா நான் அண்ணனுக்கு நான் இருக்கேன்னா அப்படின்றாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன், நாளைக்கு மறந்துட்டேன். சங்கீதா மிக விரைவில் ஒரு வீடியோ போட போகிறாங்க. வீடியோ ஒரு அறிக்கை ஒன்று வரப்போகுது, சொன்னீங்களா, வாஸ் மை வேர்ட்ஸ். அதில் என்ன நடக்க போகுதுன்னா, விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கமாக சில வேலைகளை செஞ்சு கொடுத்த ஒரு டைரக்டர் தம்பி, ஒரு டைரக்டர் தம்பியை மூஞ்சி கிழிக்க போகுது. பேர் சொல்ல மாட்டீங்களா? பேர் வேண்டாம், அந்த தம்பி எல்லாம் யாருக்கும் தெரியும் அந்த தம்பி யாருன்னு. விஜயனாவோட தம்பி, பல பேர் தம்பியில் அவர் முக்கியமான தம்பி. அவர் அந்த தம்பி என்னென்ன வேலையை சேட்டை செஞ்சுருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு அவர் கூட இருக்கக்கூடிய பணியாளராக சில பேர் என்னென்ன சேட்டை செஞ்சுருக்கிறாங்க, மற்ற விஜயனாவுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள்லாம் ரயிலில் ஏற்றுறதுக்கு சங்கீதா அண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட் அண்ட் சி. ஓகே சார், சோஷியல் மீடியாவில் வந்த தகவல்கள் இல்லை பார்த்த விஷயங்களை தொகுத்து பேசணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.